ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறார். வரும் டிசம்பர் மாதம் அங்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரன் அண்மையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 5 மாத காலமாக முதலமைச்சராக பொறுப்பு வைத்த சம்பாய் சோரன் நேற்று ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் நேற்று நடைபெற்ற கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் மீண்டும் அவர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பதவியேற்பதற்கான நிகழ்வு 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது சற்று முன்னதாக இன்றே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக 2வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். கடந்த ஜூன் 28ஆம் தேதி விடுதலையான ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த காட்சியையும் அவருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். வரும் டிசம்பர் மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 89 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எதிர்ப்பதற்கு 2 தலைமைகள் இல்லாமல் ஒரு தலைமையாக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று நேற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியதால் அவர் மீண்டும் இன்று முதலமைச்சராக பொறுப்பு ஏற்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் அவர் பதவியேற்பு விழா 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்து இப்போது இன்றே அந்த பதவியேற்பு நடைபெறும் என்று காலையில் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இப்போது அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி ராஜ்பவனில் எளிய முறையில் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. ஆபிரகாம் के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता एवं अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं झारखंड राज्य के मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं हेमंत सोरेन सत्यनिष्ठा से प्रतिज्ञा करता हूं कि जो विषय झारखंड राज्य के मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में मैं कर्तव्यों के समय निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा।